கடந்த சில நாட்களாக ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. பனையூர்ல இடம் கொள்ளல. எல்லா கட்சியிலிருந்தும் இப்படி போய்கிட்டே இருக்காங்க. அதிமுகவில இருந்து போறாங்க. ரொம்ப குறிப்பா எல்லாரும் வியந்து பார்க்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒருத்தர் போறாரு. ஒரு தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு தலைவர் கம்யூனிஸ்ட் மகேந்திரன் அவர்கள் போய் சேர்றாரு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கேட்ல காத்து கடந்து போறாங்க. எம்எல்ஏ பதவி ராஜினாமாக்கள் தொடர்றது எப்படி பாக்குறீங்க? அதிமுகல இருந்து போற எம்எல்ஏஸ் போறத நம்மளால முழுமையா புரிஞ்சுக்க முடியுது, ஏத்துக்கல. ஏன்னா அதிமுக எப்படிப்பட்ட கட்சி நமக்கு தெரியும். அதுல எவ்வளவு பேருக்கு ஊழல் வரலாறு இருக்கு, எத்தனை பேர் வழக்குகள்ல சிக்கி இருக்கிறாங்க. அவங்க அதை செய்யறதுல எனக்கு ஒன்றும் பிரியவே இல்லை. கம்யூனிஸ்ட் பார்ட்டிலையும் அதுல இருக்கிறவர்களையும் ரொம்ப உயர்வா நம்ம எல்லாரும் வச்சிருக்கிறோம். இப்போவும் அது உண்மையானவர்கள் பெரும்பாலானோர் அப்படிதான். ஒரு சிலர் உள்ள அப்படி இருந்திருக்கலாம். நேற்று இதை பார்த்த மகேந்திரன் அங்கே போய் இணைந்தாருன்னு எனக்கு பேர் அதிர்ச்சி. என்னன்னா கம்யூனிஸ்ட்ல இருக்க ஒருத்தர் போய் இப்படி இந்த கட்சியில சேருவாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் ஏதோ தவறா இருக்கேன். அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது அவர் ஏற்கனவே கையரிப்பு உள்ளவர்னு. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ன்றது கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒரு புத்தக கடை. ரொம்ப பேர் வாங்கினது, ஒரு நூற்றாண்டு இருக்குது இதில் மவுண்ட் ரோட்ல இருந்து. இப்போ மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதில் ஒரு கட்டத்தில் இவரை பொருளாளராக அதில் வச்சுருந்தாங்களாம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு. பணம் கையாடல் பண்ணி அதில் இவர் சிக்கி இவரை கட்சியிலிருந்தே நீக்கி எந்த பொறுப்புலையும் இல்லாமல் 2 ஆண்டுகள் இவரை வெளியில் வச்சுருந்தாங்களாம். அலுவலகத்துக்கு உள்ளே வரக்கூடாதுன்ற ஒரு ஆணை இவருக்கு இருந்துதான். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃபீஸ்க்குள்ளே நுழையக்கூடாது. அப்படி கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேயே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பண விஷயத்தில் மோசமான பண திருட்டில் ஈடுபட்ட இந்த மகேந்திரன் பின்ன இங்கே போய் சேராமல் எங்கே சேருவார்? இப்ப எங்க போனா பணம் கிடைக்கும் நமக்கு? அங்க சோஃபா இல்லைனாலும் ஒரு சின்ன ஒரு மோடா கூட கிடைக்காம போயிடும் ஒரு நம்பிக்கையில. வெளிப்படையான குற்றச்சாட்டுகள் அப்படி இப்படி சொல்றாங்க. பட் ஒரு கொள்கைவாதி பார்ட்டியோட புத்தக கடையில திருடி அவங்க கட்சியாலேயே ஒரு வெளியே அனுப்பப்பட்டு தண்டிக்கப்பட்டாரோ அப்பவே மகேந்திரன் யார் வெளியே அனுப்புறாங்க. திரும்ப அவரை பத்தி மேல் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் நிரூபிக்கப்பட்ட தவறானவர். இவருக்கு சரியான இடம் அந்த கட்சி தான் இப்போதைக்கு. அவங்க கண்ணால் போயிட்டு 73 வயசுல இதுக்கு மேலே அவருக்கு என்ன எதிர்காலம்? போகிறதுக்கு முன்னாடி குடும்பத்துக்கு அந்த ஓய்வூதிய தொகை மற்ற இதிலெல்லாம் வேலையை விட்டு போனால் உங்களுக்கு பிஎஃப் கிராஜுவிட்டிலாம் கிடைக்கும். குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்பு தொகையாக வைக்க முடியும், செலவழிக்க முடியும். அரசியல்வாதி பாவம் எங்கே போவார்? இப்போ அவருக்கு பிஎஃப் கிராஜுவிட்டிலாம் அந்த கடை கம்பெனி தரும் தாவேக்கா. அதுக்கு அவர் போயிருக்காருன்னு விளைவிக்க முடியுது. அதுக்கு மேலே பாவம் அவரை பற்றி விமர்சிக்க நமக்கு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. வெற்றலாம். இல்லை, இன்னொரு விஷயம், இடம் கொள்ளாத அளவுக்கு தாவேக்காவில் இணைப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இதை தாவேக்கா ஏற்றுக்கணுமா கூடாதா அப்படின்னு வெளியில் பேசுவாங்க. முதல்ல தொடக்கத்தில் ஆதவர்ஜுனாவே ஏற்றுக்கிட்டாச்சு. இனிமேல் யார் என்ன? இவரை விட தவறானவர் ஒருத்தர் இருக்க முடியாது அரசியலில். அவர் எப்படிப்பட்டவன்றது வெளியில் அந்த கட்சியில் இருக்க நிறைய பேர் என்கிட்ட அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் சரியாங்க அண்ணா, ஆனால் அவரை மட்டும் விட்டுறக்கூடாது. ஆனால் அவர் ஒருத்தருக்கு தான் அரசியல் தெரியுன்றதை அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. தவிக கட்சியிலேயே அரசியல் புரிதல் இருக்கிற கொஞ்சமாவது ஒருவர் இருக்காருன்னா அது இவர் மட்டும்தான். செங்கோட்டையெல்லாம் விட்டுருவோம். அவர் அதிமுகவில் வந்தவர், அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையில் இப்போ அவர் தானே நிழல் முதல்வர்னா அவர் தானே. ஒரு காலத்தில் சொல்லுவாங்களே மன்மோகன் சிங் ஷேடோ பிரைம் மினிஸ்டர், சோனியா காந்தி, ராகுல், பிரியங்கா சொல்கிறது தான் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு. எப்படின்னா அவங்க தான் பவர்ஃபுல்ன்றது நமக்கு தெரியும். அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். காலகாலமாக அரசியல் குடும்பமாக இருந்து வந்தவங்க. அதை தான் ஆதரவு பண்ணிட்டு இருக்காருன்னு விஜய் ரசிகர்களுக்கே தெரியுது. எங்கள் அண்ணன் அந்த நாற்காலியில் உட்காந்துருக்காருல, முன்னாடி பிளக்கார்டு இருக்குல்ல முதலமைச்சர்னு, எங்களுக்கு அதுதான் தேவைப்பட்டது, உட்கார வச்சுட்டோம். இப்போ உங்களுக்கெல்லாம் வயிறு எரியுது இல்லை, புகை வருது இல்லை, அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இதை தான் நாங்கள் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். அண்ணன் நடிகர் அங்கே போய் உட்காந்து பார்த்துடணும். அங்கேயும் ஹீரோ இங்கேயும் ஹீரோன்றாங்க. நான் அந்த தவறு தான் நிகழ்ந்து விடக்கூடாதுன்னு அவ்வளோ 1 கோடி தமிழ்நாட்டு மக்களை பகைத்து கொண்டு பேசிகிட்டு இருந்தேன். இப்போவும் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த சேதம் நிகழ்ந்து விட்டது. வருத்தமாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது? இல்லை, உங்களை போன்றவர்கள் இதற்காக வருத்தப்படுகிறார்கள். டிவிக்கே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, செல்வாக்கே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு. ஆனால் அவருடைய இதுக்காக காத்து கிடக்கிற நிலைமையில பெரிய பெரிய தலைகள்லாம் நிற்கிறாங்க. இப்படி 1,70,00,000 பேர் இருந்தால் எல்லாம் அங்கே தான் போய் நிற்கணும். இப்போ எனக்கு இந்த ஊடகம் சமூகம் இதெல்லாம் விடுங்க, கருமத்தை பொழப்பப்பாடுறா அப்படின்னு யாராவது சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன்னு வைங்க. ஆமாம், எதுக்கு எனக்கு மட்டும் இந்த வயசில் நானும் எதுவும் 4 காசு சம்பாதிச்சோன்னு சொன்னால் நானும் அங்கே தானே போய் நிற்கணும். இப்போ எங்கே பழுத்த மரமோ அங்கே தானே போய் நிற்பேன். சரிதானே? என்னோட இது மகேந்திர சொன்ன ஒரு சில கூற்றையே நான் எடுக்கிறேன். காசு கொடுக்காம இல்ல சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு, சாதி மதத்திற்கு காசு கொடுக்காமன்றது ஏத்துக்கல. நிறைய தொகுதிகளில் காசு கொடுத்தாங்க. சில இடங்கள்ல திமுக அதிமுக அளவுக்கு இல்லையே. கரெக்ட். இல்ல அளவுதான் பிரச்சனையா உங்களுக்கு? நீங்க 1000 கொடுத்தா நான் 350 கொடுத்தா பரவாயில்லையா?
அளவு பிரச்சனையா எண்ணிக்கை பிரச்சனையா? காசு கொடுத்தாங்கல்ல சார். பணம் தோற்று இருக்கிறது சார், அப்படி எடுத்துப்போமே சார். இல்ல எப்படி மார்ஷல் அது? இவர்களும் பணம் கொடுத்தாங்க ஒரு மேட்டர் இல்ல. இவர்களும் அப்ப கொடுத்திருக்கவே கூடாதுல்ல. வில்லிவாக்கம் தொகுதியிலும் கொடுத்திருக்க கூடாதுல்ல. விஜய்க்கு தெரியாம கொடுத்துருக்கலாம்ல. இல்ல அதே இருக்கலாம். அதை வந்து நானும் நிரூபிக்க முடியாது, அவர்களும் நிரூபிக்க முடியாது. அவங்களுக்கு தெரியாம கூட கொடுத்துருக்கலாம். கொடுத்தாங்கன்றதான் என்னோட பேச்சு. அதனால பணத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பணமே கொடுக்காம ஜெயித்த வேட்பாளர்கள் இருக்கிறதை நானும் அறிவேன், எனக்கும் தெரியும். அவங்களுக்கெல்லாம் வழியே கிடையாது, கொடுக்கவும் இல்லை. கொடுத்தவர்களும் இருக்கும் பொழுது பணத்துக்கு இங்க இடம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதை விட்டுரும். அடுத்தது அது சொன்னீங்க, ஒவ்வொன்றா சொன்னேன். ஜாதி மதம் சொன்னேன். 60 தொகுதிகளில் ஜாதி பார்த்து நிறுத்தினது உனக்கு தெரிஞ்சு நீ இதை சொல்லலாமா? அவங்க சொல்றாங்க, நீ சொன்னீங்கன்னா நான் கூற்று எடுத்து விடை சொல்லுவேன். சார், ஓட்டு போட்ட மக்கள் சார் ஜாதி பார்த்து ஜாதி மதத்துக்கு. நடிகனுக்கு ஏது ஜாதி? இப்போ இளையராஜா வந்து அவருக்கு ஒன்றிய அரசு வந்து ராஜ்யசபா எம்பி இது கொடுக்கும்போது நியமன மக்களை மேலவை உறுப்பினராக மாநில நீங்க தலித் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தோம்னு தொடங்கினாங்க. நம்ம அதை பார்த்த இளையராஜாவை ஏற்றுக்கிட்டோம். அவர் ஜாதியை பார்த்தோமா மதம் பார்த்தோமா? சினிமாவில் ஜாதிக்கும் மதத்துக்கு இடமே கிடையாது. இப்போ சில இயக்குநர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அது வேற கதை. ஹீரோவை கொண்டாடுறவங்க எந்த காலத்துலையுமே நம்ம வந்து அந்த மாதிரி பார்க்கறதே கிடையாது. விஜய்க்கு ஜாதியும் கிடையாது, மதம் கிடையாது. மக்களுடைய பார்வையில், ரசிகர்களுடைய பார்வையில், மக்கள்னு கூட சொல்ல மாட்டேன், நம்ம அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அதனால அவருக்கு வாக்களித்தாங்க. வேட்பாளர் பார்த்து வாக்களிக்கலையே. ஆனால் இவங்க நிறுத்தினது வேட்பாளர் ஜாதியை பார்த்து என்ன நிறுத்தினாங்க? 2 கோணம் இருக்குல்ல. மக்களுடைய பார்வையில நடிகனை அப்படி பார்ப்பதில்லை. அதனால் யாருக்கு வேணாலும் அவர் நிறுத்திய வேட்பாளர்களை வாக்களிக்க தயாராக இருந்தார்கள். அது ஒரு பொருட்டே இல்லை, ஏத்துக்கிறேன், அதுதான் உண்மை. ஏன்னா சினிமா காரணம். ஆனா இவங்க நிறுத்தும் பொழுது ஜாதி பார்த்து தானே ஒவ்வொரு 60 தொகுதிகளில் நிறுத்தினதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. விஜய் திருச்சி கிழக்குல போய் ஏன் இவ்வளவு தொகுதி விட்டு ஏன் திருச்சி கிழக்கு? ஸ்ரீரங்கத்தில் நிற்க வேண்டியதானே? ஸ்ரீரங்கத்தில் இவரும் ரமேஷ் திருச்சி கிழக்குலையும் நிறுத்த வேண்டியதானே? அதனால ஜாதி மதத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்றதையும் நம்ம ஏற்றக்கூடாது. அதுவும் பொய்யாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. மக்கள் வாக்களிப்பது நடிகருக்கு, நடிகர் விஜய்க்கு. அவருக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. நிறைய விஷயத்த பிரேக் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய கட்சியில எல்லாம் வாண்டடா போய் இணைகிறாங்க. இல்லை, அந்த பண விஷயத்தை இன்னும் ஒரு கோணத்தை நான் சொல்லிடட்டுமா? அதோட பாசிட்டிவ் பாயிண்ட், இனிமே திமுகவோ அதிமுகவோ பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் பணம் வாங்கினவனுக்கு தான் வாக்களித்தாங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரியுமா, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்ன முதல்ல அது என்ன தொகுதி, இடைத்தேர்தல் 2ல் தான் முதல் முறை தமிழ்நாட்டில் பணம் விநியோகிக்கப்பட்டது. மதுரையை ஒட்டி 2 தொகுதி அரக்கட்சி இடைத்தேர்தல் நினைக்கிறேன். அதான் முதல் முறையாக அப்படி வெளிப்படையாக மக்களுக்கும் தெரிந்து. முந்தைய காலத்தில் சின்ன சின்ன அங்கங்கே நடந்திருக்கலாம். இப்படி ரொம்ப அதிகாரபூர்வமாக ஏன் சொல்றேன்னா, எல்லாருக்கும் தெரிந்து ஆமா காசு கொடுக்குறாங்க முதல்ல அந்த கலாச்சாரம் வந்தது. அப்போ அந்த சமயத்துல என்ன இருந்தது? முதல்ல ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஒரு வினோதமான மனசாட்சி கலாச்சாரம் இருந்தது. வாங்குறதே லஞ்சம், தப்பு. மக்களும் குற்றம் செஞ்சாங்க, அரசியல்வாதிகளும் கட்சியும் குற்றம் செஞ்சுது. தேர்தல் ஆணையமும் பார்த்துட்டு தான் இருந்தது. அன்னைக்கு இருந்தவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஆனா வாங்கின கட்சிக்கு வாக்களித்தாங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது தெரியுமா? வாங்கிட்டோம், என்ன பண்ணி தொலைக்கிறது? அதுக்கு ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சு. 2 பக்கம் வாங்கிட்டு இப்போ யாருக்கு போடுவீங்க? மனசாட்சி ஒரு வாக்கு தானே கொடுக்க முடியும், எவ்வளோ மனசாட்சி உறுதியாக இருந்தாலும். அப்போ இவங்களே நிர்பந்திக்க வச்சுட்டாங்க. காசை வாங்குறத வாங்கிக்காங்க, பிடிச்சவங்களுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. தலைவர்களும் இதை வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ பிறப்புற இல்லை, விஜய் மாநாடு தொடங்குறப்ப என்ன சொன்னார்? உங்கள் காசை வாங்கிக்கோங்க, அதுவே குற்றம். இப்போ தேச குற்றத்தில் இவருக்கு மேலே வழக்கு தொடுக்கலாம். காசை வாங்குங்கன்னு ஒரு தலைவன் சொல்லி முதலமைச்சர் ஆனது எனக்கு தெரிந்த முதல் முறை. அது பண்ணக்கூடாதுல்ல, பண்ணாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, யாருக்கு வேணா காசு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க. அதனால இனிமே இந்த தேர்தலில் என்ன நிரூபணம் ஆயிடுச்சு, அந்த பழைய மனசாட்சி கலாச்சாரமும் போயிருச்சு. ஊழலுக்குள்ள ஒரு குட்டி மனசாட்சி இருந்தது, அதுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. இனிமே தேர்தல் செலவு ரொம்ப குறையும். திமுகவோ அதிமுகவோ காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த விஷயத்துல இந்த இதுல விஜய்க்கு நன்றி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எப்பவும் போல காசை வாங்குங்கன்னு தான் சொன்னாரு. காசை பத்தி கவலைப்படாம விஜய்க்கு வாக்களித்தார்கள்ல, எனக்கு பிடித்த நடிகன்ற ஒரே காரணத்துக்காக. அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்த மக்களுக்காக, நீ நடிகனுக்கு போட்டியோ, கவர்ச்சிக்காக போட்டியோ, பிடிச்சு வை போட்டியோ, அந்த ஹீரோயின் பண்ணுவார் நம்பிக்கையில போட்டியோ, இல்ல மாற்றத்துக்கு போட்டியோ, திமுக மேல கோவத்துக்காக போட்டியோ, ஏதோ ஒரு பண்ணி ஒரு நல்ல மாற்றம் நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் இதுதான். இதை நான் சல்யூட் அடித்து வரவேற்கிறேன். இனிமே பணத்துக்கு வேலையே கிடையாது, தேவையே கிடையாது. பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கு போட மாட்டான். அந்த மன நிலைக்கு கூட மக்கள் வந்துட்ட மாதிரி நான் உணர்றேன். வாண்டடா போயிட்டு விரும்பி போய் நிறைய பேர் அந்த கட்சியில கட்டுக்கடங்காம சேர்றாங்க. அது ஒரு பார்ட். கட்டுக்கட்டாக கிடைக்கும் பொழுது கட்டுக்கடங்காமல் போவது தானே இயல்பு. சார், யாரை சார் கூப்பிட்டாரு? அவர் பார்க்க கூட இல்லை சார் யாரையும். அப்படியா? சிவ சமூகம் குரூப்பை போய் பார்த்தாரு. அவங்கள பார்த்தா ஒரு முதல்வர் என்று பதவி பொறுப்பை எடுத்துக்கொண்டவர்
ஒரு எதிர்க்கட்சியின் இடத்துல கூட உட்கார முடியாத ஒரு கட்சி 25 எம்எல்ஏக்களை ஒரு இடத்துல தலைவருக்கு தெரியாம ஒரு கட்சியை போய் சந்திக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் மாண்பற்ற செயல். இபிஎஸ் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்கன்னா அவர் கொடுக்கல. அப்படியா? அப்போ போயிருக்க கூடாது தானே? தலைவரே வந்து ஆமா என் கட்சியில உங்களை சந்திக்க விருப்பம் இல்லைன்னு சொன்ன பிறகு நீங்க அவங்கள போய் பாக்குறீங்க, நான் அதையும் தாண்டி காசு கொடுத்தா இவங்களை வாங்கிடலான்ற எண்ணம் தானே. இவ்வளவு வெளிப்படையா குற்றம் செய்து ஊழல் செய்து ஒரு முதல்வர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறாரு, அதை யாரும் பேச மாட்டேங்கிறோம். பெருசா நாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசுறோம். பல பெரிய ஊடகங்கள் அமைச்சரவையில பங்கு கொடுத்தாங்களா இல்ல வேற எதுவும் வெகுமதி கொடுத்தாங்களா? இல்ல அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியும்ல. அமைச்சரவையில் இடம் கிடைக்கும்னு நினைச்சுதானே அவங்க வந்தாங்க. அதனாலதான் நம்பிக்கை வாக்கெடுப்புல அவங்க இவருக்கு வாக்களித்தாங்க. அதற்கு பிறகு நாடகங்கள் நடந்து வேற மாதிரி கதை மாறி போச்சு. இவர் எதற்காக போய் பார்த்தாரு? ஏன் அங்க என்ன சோஃபா, மறுபடியும் அங்க ஒரு சோஃபா போச்சு. சோஃபா அரசியலை சொல்லி அவருடைய ரசிகர்களே சிரிக்கிறாங்க. வெளியில எழுத மாட்டாங்க, பேச மாட்டேன்றாங்க. நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. நட்பு வட்டாரத்துல பலர் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது. ஆமா சார், திமுக வேற மாதிரி பண்ணாங்க, அதிமுக வேற மாதிரி பண்ணாங்க, எங்காலும் சோஃபா வழியா பண்ணாருன்னு அவங்க சொல்றாங்க. இது எல்லாருக்கும் தெரியுது. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஆர்கே நகர்ல டிடிவி தினகரன் போட்டியாளரா வேட்பாளராக இருந்தப்போ பெரிய அளவில் பணம் விநியோகிக்கப்பட்டது, இந்த தேர்தலே ரத்து பண்ணாங்கல்ல. அப்ப பணம் விநியோகிக்கப்பட்டதுன்ற ஆதாரபூர்வமா அவங்ககிட்ட உறுதி நிரூபணம் எவிடன்ஸ் இருந்தனால்தான் தேர்தலை நிராகரிச்சாங்க. ஏன் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல? எல்லாமே இங்க நாடகம் தான். ஒன்றிய அரசும் நாடகம் ஆடும். தேர்தல் அரசியல்னு வரும்பொழுது எல்லாமே ஏமாத்து. மாற்றம்னு சொல்லிட்டுலாம் அவங்க வாக்களிக்கிறாங்களா? மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அந்த 3 நாள்ல சிஎம்டேல 100 கோடிக்கு மேல 110 சாங்ஷன்ஸ் பில்டிங் அப்ரூவல் சரசரன்னு கொடுத்து 100 கோடிக்கு மேல பணம் கைமாறி இருக்கு, ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்களே. அப்போ ஊழலற்ற ஆட்சின்னு இவங்க சொன்னதை எப்படி அது நடக்க சாத்தியம் இல்லை? நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கலாம். அரசியலையும் ஊழலையும் பிரிக்க முடியாது, வெவ்வேறு விதங்கள்ல பண்ணுவாங்க. இவர் சோஃபால தொடங்கினாரு, இப்போவும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்காரு. இப்போ பலர் போய் ஏன் வாசல்ல காத்து கிடக்குறாங்க? முன்னாடி அமைச்சராக இருந்தவங்க எல்லாம் கேட்டுக்கு வெளியில ஏன் நிக்கிறாங்க? மானத்தையும் வெட்கத்தையும் விட்டு. அந்த அளவுக்கு உங்களுக்கு சன்மானம் வருது இல்ல? அப்போ பணம் பெருசானா பணம் பெருசு தானே. அது நம்ம பார்த்தவங்க தானே மனித சமூகத்துல. உனக்கும் பணம் தேவை தானே, எனக்கும் தேவை தானே. பணத்தோட அருமை நமக்கு எல்லாம் தெரியும்ல. நம்ம ஓரளவுக்கு நியாயமான வழியில சம்பாதிச்சு அதுல நிறைவா இருப்போம். அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா தேவைப்படுறாங்க, மானத்தை வித்து இப்படிதான் போய் வாசல்ல கட்டுக்கட்டா நிப்பாங்க. சார் அவங்கள்ட்ட என்ன சார் இப்போதான் சார் ஆட்சிக்கு வந்துடுறாங்க, எங்கே சார் பணம் இருக்குது? இன்னொன்று நான் கேட்குறேன், அவங்களுக்கு பதவி வேணும். மேபி பதவி ஆசைக்காக போயிருக்கலாம்னு சொல்லலாமே. தாவேக்கா இப்போ தான் வந்த கட்சி, இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டும் இருக்குது, ஃபஸ்ட்டு போனால் நம்ம ஒரு முக்கிய பொறுப்பு எடுத்துக்கலாம், அந்த ஆசை கூட இருக்கலாம்ல. அது தப்பு சொல்ல முடியாதுல்ல. ஆமாம், பதவி இஸ் ஈக்குவல் டு பவர் அண்ட் மணி தானே. பதவிக்கு வந்தால் மக்களுக்கு சேவை செய்ய முடியும், அவ்வளோதானே. மக்களுக்கு சேவை செய்யணும் வந்து அரசியல்வாதி ஆகணுன்ற அவசியம் கூட இல்லை. அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். அப்படி பேசி மக்களுக்கு நம்மளே அப்படி வந்து அப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லி நேரத்தை நடிக்க வேணாம். என்ன தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருமே ஏமாத்து பேச்சு தான் போலித்தனமா பேசிட்டு இருக்கோம்னு உண்மை 5 பேருக்கும் தெரியும் பேசுறவருக்கும். ஆனா வெளிப்படையா அவன் பேசுவோம்ல, நம்ம அதை பேசுறவர்ல. இன்னைக்கு உண்மை அரசியலையும் சமூக யதார்த்தத்தையும் உண்மைகளையும் உடைத்தெறிந்து ஓப்பனா பேசுற ஒரே இடம் யூடியூப். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் நாங்களாம் நன்றி சொல்லணும். மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் அரசு விளம்பரங்களை நம்பி இருக்கிறனால பல விஷயங்களை மூடியும் மறைத்தும் திரித்தும் மிகப்படுத்தியும் போய் சொல்லி பேச வேண்டிய வணிக கட்டாயத்துக்கு ஆளானவர்கள். யூடியூபுக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை. உங்களுக்கு ஒரு அரசு விளம்பரமும் வராது. நீங்கெல்லாம் உண்மையை சொல்லி அந்த மாதிரி, ஆனால் உண்மையை சொல்லி அதை மிகப்படுத்தி தம்ப்நெயில் போட்டாதான் நமக்கு பார்க்குறவங்களை கொண்டு வர முடியும். ஆனால் பொய்யா எதுவும் சொல்றது இல்லை. அந்த மலிந்த சில யூடியூபர்ஸ் விட்டுரும், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், வியூஸ் கிடைக்கணும்னு எதாவது பண்ணுவாங்க. பட் உங்களை மாதிரி நிலையான யூடியூப் ஊடகவியலாளர்கள் தான் எல்லா உண்மைகளையும் வெளியே கொண்டு வர்றவங்க. உங்க வழியா இதெல்லாம் வரும். நாங்க அதனால தான் இங்க ஓப்பனா பேச முடியுது. இது தொலைக்காட்சியில நான் உட்காந்து இப்படி பேசுனதை எடிட் பண்ணா போட்டுருவாங்களா? லைவ்ல என்னை கூப்பிட மாட்டாங்க, நான் போறதும் இல்லை. ஏன்னா போனா நான் இந்த மாதிரி இப்போ அப்புறம் பேரை சொன்னேனே, அதை நாங்க சொல்ல முடியுமா? சொல்ல விடுவாங்களா? தேங்க்ஸ் டு யூடியூப் ஜேர்னலிசம். அதனாலதான் வெளிப்படையா பேசணும்னு சொல்ல வரேன். நம்மளும் பாலிஷ்டா அப்படி மறைச்சு திருச்சி பேசிட்டே போகக்கூடாது. அரசியல்ன்றது சேவைக்கு தானே வராங்க, பதவிக்கு தானே வராங்க. பதவிக்கு வர்றதே அதிகாரத்துக்கும் பணத்துக்காக தானே. இப்போ தாவேக்கா வந்து இப்படி பணத்தை வாரி அடிச்சு இறக்காம இத்தனை பேர் வந்து நிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் கொடுத்தது எனக்கும் குடியான்னு தான் அங்கே போய் நிற்கிறாங்க. இவர் போய் அதிமுக எம்எல்ஏக்கள் இத்தனை பேர் சந்தித்து அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது 5-6 எம்எல்ஏக்கள் வந்து, ஏன்னா அவருக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாம பல விஷயங்களை சாதிக்க முடியாது. 5 ஆண்டுகள் நிலைச்சு நிற்க முடியாது, அது தெரியும். அதை சரி பண்ணிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலான்னு தான் அங்க இருக்கிற சில அரசியல் குள்ளநர்கள் தந்திரசாலிகள் உள்ள இருக்காங்களே, இவருக்கு வியூக அமைப்பாளர்களா, அவங்களுடைய அறிவின் பேர்ல அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரிய விஜய்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு அரசியலுடைய எந்த பரிமாணமுமே புரியாது, தெரியாது. இப்பதான் கத்துக்கிட்டு வர்றாரு.
முதலமைச்சராக அமர்ந்து கற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்த அருமையான அறிவார்ந்த தமிழ் மக்கள் 1,70,00,000 பேர் உலகத்திலேயே இந்த மாநிலத்தில் மட்டும்தான் இருக்க முடியும். அவர் இப்பதான் ஒன்னா கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பெரும்பான்மையான சிறுபான்மையின ஓட்டுகள் திமுக கிட்ட இருந்து வெளியில போயிட்ட மாதிரி பார்க்க முடியுது. நீங்க சொல்லியிருந்தீங்க, முதல்ல விமர்சிச்சிருந்தீங்க, கிறிஸ்தவன்னு பார்த்து விஜய்க்கு ஓட்டு போட்டா அது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு ரொம்ப மோசமான வார்த்தைகள் கூட சொல்லியிருந்தீங்க. ஐயோ, மோசமான விமர்சிச்சிருந்தீங்க. இல்ல, என்ன மோசமான வார்த்தை? மோசம், அது ரொம்ப கேவலங்க அப்படின்னு சொல்லி. கேவலம், ரொம்ப கேவலங்க, அசிங்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு அப்படிதான் போயிருக்கு போல. அப்படிதான் போயிருக்கு. ஸோ அந்த கேவலம் நிகழ்ந்து விட்டது இல்லை, அதான் நிரூபணம். நான் பரப்புரைக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னோன்னா அதெல்லாம் நிஜமாகி விட்டது. நேற்று மதியம் 3:30 மணி போல் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி திருச்சியிலேருந்து ஒரு நல்ல கிறிஸ்தவ பெண், எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-32 வயது இருக்கலாம், என்னோட நான் 15 இருந்த தாவைக்கா மேலே விமர்சனம் வைத்த ஒரு கட்டுரைக்கு கீழே என்னை வந்து பண்போட நாகரிகத்தோட, ஒன்றும் தவறான வார்த்தையெல்லாம் இல்லை, ஆனால் பேரை பார்த்தாலே தெரியுது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பிலீவிங் கிறிஸ்டியன், ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் ஃபேமிலி. அதனால நான் தனியாக போய் மெசஞ்சரில் அந்த பண்ணிக்கிட்டு, அம்மா இவ்வளோ இப்படி ஒரு குடும்பத்தில் இருந்துட்டு ஒரு கிறிஸ்தவ பண்ண இருந்துட்டு இப்படி போய் நீ பேசலாமான்னா வெறித்தனமாக ரசிகையாக இருக்குது விஜய்க்கு அந்த பெண். நான் ரொம்ப அதிக படங்கள் பார்த்ததே இல்லை. நான் வந்து விஜயோட படம் எனக்கு தெரிஞ்சு 2-3 தான் இது வரைக்கும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் வாழ்க்கையிலேயே. எனக்கு விஜய் மேலே ஒரு கோபமோ வெறுப்போ இல்லை. வர்றதுக்கு என்ன காரணம்? ஒன்றுமே இல்லை. விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொன்னோடனே ஆதரித்த முதல் செலிபிரிட்டி நான் தானே. அந்த வீடியோ சாட்சியே இருக்குது. நேற்று தான் ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சு விட்டான், என்ன சார் இப்படி பேசுன நீங்களா இன்னைக்கு இவரை இப்படி கண்டெம் பண்ணுறீங்க? ஐம் நாட் கண்டெம்னிங், ஐம் ஒன்லி கிரிட்டிசைசிங் அவர் பண்ணுற தவறுகள்னு சொல்லி நான் தான் சொன்னேன். விஜய் வந்து எத்தனை கோடிகள் வாங்குறான்னு ஓரளவுக்கு சமூக வெளியில் எல்லாருக்குமே தெரியுது, முன்ன பின்ன இருக்கலாம். இவ்வளவு சம்பாதித்து இவ்வளவு உயரத்தில் நம்பர் 1ல் உறுதியாக நிற்கிற ஒரு ஆள் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்னா உண்மையாலுமே ஏதோ செய்ய நினைக்கிறான்டா அப்படின்னு நான் ஒருத்தன்ட்ட, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்ட யூடியூப் இதெல்லாம் அவன்கிட்ட தான் பேசியிருந்தேன் 2.5 years ago. அதனோட ரீலாக போட்டு அது பயங்கர வியூஸ் போயிட்டு இருக்கு, மில்லியன் வியூஸ். அதை எனக்கு அனுப்புனாங்க. அப்போ நான் தான் அவரை வரவேற்றேன். முதல்ல எனக்கு விஜய் மேலே ஒன்றுமே கிடையாது. அவரோட படங்களை யாரையுமே ஓடி ஓடி போய் பார்க்குற பழக்கம் கிடையாது. ஒரு படம் ரஜினி படமோ அஜித் படம்லாம் நிறைய பார்த்ததே கிடையாது. ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு படம் பார்த்து. கண்ணான கண்ணே வந்தது, அந்த படம் தான் நான் அஜித்தோட கடைசியாக பார்த்தது. விஜயோடது வந்து ஏதோ ஒரு படம். யாரு மேலே கோபம் வெறுப்புக்கும் அவசியமே இல்லையே. அவங்கெல்லாம் நடிகர்கள். நான் ஆராதிக்கிறதும் இல்லை, தூஷிக்கிறதும் இல்லை, வெறுப்புக்கெல்லாம் காரணமே இல்லை. அவர் சினிமாவை தாண்டி பேச ஆரம்பித்து முதல் மாநாடு அவரோட பேச்சை கேட்டவுடனே தெரிஞ்சு போச்சு அவர் தவறான ஆள். நான் எதிர்பார்த்தது வேற, நினைத்தது வேற. விஜய் இப்படி வருவார், இப்படி பேசுவார், இப்படி செயல்படுவார்னு அப்போவே தெரிஞ்சு போச்சு. இவர் டியூட்டர் பண்ணி இவர் தவறான ஒரு நோக்கத்தோடு உள்ளே அனுப்புகிறாங்க. இஸ் பீயிங் ஆப்ரேட்டட், இயக்கப்படுகிறாருன்னு எனக்கு புரிஞ்சனால தான் நான் வந்து ஐயோ இஸ் அ டேஞ்சரஸ் மேன், இவருக்கு இருக்க செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை வச்சு அவரை பின்பற்றுகிற அவரோட இளைஞர்கள் தப்பாக கொண்டு போயிடுவாரேன்னு பேச தொடங்கினேன். அப்படிதான் இது மாறிச்சு. அனுபவம் இல்லை விஜய் அவர்களுக்கும். சரி, நிறைய இல்லை, நல்ல நோக்கமே கிடையாதுங்கிற. அரசியலுக்கு அவர் வந்ததுக்கு சேவை இல்லை மார்ஷல், என்னால் அடிச்சு சொல்ல முடியும். காலம் இதை நிரூபிக்கும் மார்ஷல். இன்னைக்கு அவருக்கு அவசியம் இல்லை சார் பணத்துக்கு. பணக்காரெல்லாம் பெரிய பணக்காரனான பிறகு ஆந்திராவில் கிருஷ்ணான்னு ஒரு கவர்னர் இருந்தார், முன்னாடி காங்கிரஸ் பார்ட்டியில் இருந்தார், SM கிருஷ்ணான்னு நினைக்கிறேன், தெரியுமில்ல? காங்கிரஸில் மிகப்பெரிய செல்வந்தர், மில்லியனர். இயல்பாகவே அவர் பெரிய ராயல் ஃபேமிலி. ஏன் அவ்வளோ பெரிய ரிச் மேன் ஏன் பாலிடிக்ஸில் வந்து சேர்ந்தார்? பணம் ஜாஸ்தியான பிறகு உங்கள் மனுஷனுக்கு பெரிய ஸ்டேட்டஸ் வந்த பிறகு ஏன் தன்மை தேடும்? பவர் வேணும். உங்களுக்கு மணி மட்டுமே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. முதல்ல வாழ்க்கையில் சோத்துக்கு கஷ்டப்படுறவன் சோறு கிடைச்சா போதும்னு நினைப்பான். சோறு கிடைச்ச உடனே அடுத்தது இன்னும் கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கணும்னு நினைப்பான். வசதி வந்தோடனே இன்னும் பணம் வேணும்னு நினைப்பான். நிறைய பணம் வந்த பிறகு அதிகாரத்தை தேடி தான் மனுஷனுடைய மனசு ஓடும். அதில் தான் விஜய் வந்து இவங்க வசியம் பண்ணாங்க. அந்த நெய்வேலியில் இவர் படப்பிடிப்பில் இருக்கும்போது போய் ஒரு IT ரைட் நடந்து அவரை வண்டியில் அழைச்சிக்கிட்டு வந்ததே இன்றைக்கி கூட இருக்கிற IRS அருண்குமார் தான். அவர் மூலமாக தான் அந்த தகவல் அவருக்கு மிரட்டல் வழியாக, செல்ல மிரட்டல், இப்படி ஒரு மாதிரி நீ சொல்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உனக்கும் வசதி, நாளைக்கு நீயே பெரிய ஆளாயிடலாம்ப்பா, உனக்கு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி. இதுதான் மிரட்டல்னா எல்லாம் நினச்சிக்குவாங்க, ரொம்ப ஒரு மிரட்டி கத்தியை காட்டி துப்பாக்கி காட்டி மிரட்டுறது. இப்படி நீ பண்ணிட்டீங்கன்னா உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்னு பின்னாடி தான். முதல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் மாநாட்டில் பேசின உடனே அவர் தவறான ஆள், பின்னாடி இருந்து இவர் பேசுறது இவருக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது நல்லா உணர்ந்தேன். எனக்கு அந்த இயல்பு உண்டு எனக்கு. அதுலேருந்து நான் அவரை நான் விமர்சிக்க தொடங்கினேன் ஒழிய, அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது ஏன் பார்ட்டி தொடங்கினாரு, யாரால் தொடங்க வைக்கப்பட்டது, பணம் நிதியெல்லாம் எங்கேருந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு. ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு விஜய் இது வரைக்கும் அவருடைய சொந்த பணத்துலேருந்து ₹1 செலவழிக்கலை. நான் செலவழிக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டாரா முதலில். எங்கேருந்து வருது? ஏன் அவருக்கு இன்னொருத்தர் பணம் கொடுத்து ஒரு கட்சியை நடத்த வைக்கணும்?
அப்போ உள்ள ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல, ஒருத்தங்க பணம் கொடுத்து ஒரு செய்ய வைக்கணும்னா ஒரு மிகப்பெரிய சதி வேலை ஒன்று நடக்குது இல்லை, அதை தான் எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சுனா மார்ட்டின் ஃபேமிலி குடும்பத்துக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கலாம், அவங்களுடைய தொழிலே வேற, நேரடியாக சட்டத்துக்கு கொஞ்சம் புறம்பானவைகள் தான். அதனால தான் அவங்க எல்லாருடைய குட் புக்ஸ்லையும் இருக்கணும்னு பார்ப்பாங்க. பிஜேபிக்கும் எலக்டோரல் பாண்ட்ஸில் பெரிய தொகையை கொடுத்தாங்க, திமுகவுக்கும் கொடுத்துருக்காங்க, ஜெயலலிதாவுக்கும் அவங்க கொடுத்தாங்க, அதிமுகவுக்கும் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஆளுக்கு ஒரு பார்ட்டியில் ஏன் போய் உட்காந்துருக்காங்க? பிஜேபியில், ஏடிஎம்கேல, தாவேக்கால ஆதவர்ஜனா உட்காந்துருக்காங்களே. எதுக்கு? எல்லா இடத்துலையும் அதிகாரத்தில் பவரில் உட்காந்தா அவங்க நினைக்கிற பல விஷயங்களை செய்ய முடியும். இந்த கீழே இருக்க உண்மையாலுமே இன்னசென்ட் ரசிகர்கள்லாம் இருக்காங்க, எங்கள் அண்ணன் அந்த மாதிரி இல்லை, எங்கள் அண்ணன் அந்த மாதிரி செய்ய மாட்டார் அப்படின்னு. ஆனால் எவ்வளோ பின்னாடி நடக்க தொடங்கி இருக்குன்றதெல்லாம் இந்த மக்கள்லாம் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. கொஞ்சம் தான் வெளியில் வரும். இப்போ காலத்தில் எல்லா உண்மைகளும் வெளியில் வந்துடாது. எல்லா அரசியல்வாதிகள்லேயும், எல்லான்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஏன்னா நல்ல அரசியல்வாதிகள் அதிமுகலையும் எனக்கு தெரியும், பிஜேபியில் இருக்க உண்மையான ஒரு நேர்மையான ஆளை கூட எனக்கு தெரியும். அது ரொம்ப அபூர்வம் தான். அவங்க வேற காரணத்துக்காக போய் அங்கே சேர்ந்தாங்க. திமுகலையும் எனக்கு தெரியும். கொள்ளை அடிக்கிற, ஊழல் செய்கிற, திருடுகிற அமைச்சர்கள் எல்லா கட்சியிலையும் இருந்திருக்காங்க, திமுகலையும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட ப்ரூஃப் கிடையாது, ஆனால் செய்வாங்கன்றது எனக்கு தெரியுது. காலகாலமாக இப்படியே பழகிருச்சு. ஏதாவது ஒரு லெட்டர் போகணும், ரெக்கமெண்டேஷனுக்கு போகணும், டிரான்ஸ்ஃபருக்கு போகணும், ப்ரமோஷனுக்கு வேணும், அப்பாயின்மெண்ட்டுக்கு போகணும், ஒரு பில்டிங் ரெக்கக்னிஷன், ஸ்கூல் ரெக்கக்னிஷன், எதுன்னு போனாலும் அமைச்சருக்கு ஃபண்டுன்னு கேட்பாங்க. அது உண்மையாக அமைச்சருக்கு தான் போகுதா? அவருடைய பிஏ செக்ரட்டரி அதை போய் சொல்லி வாங்குறானா? கீழே இருக்க அதிகாரிகள் பிரிச்சுக்கிறாங்களா? ஒன்றிய மாவட்டம் கவுன்சிலர்ஸ் பிரிச்சுக்கிறாங்களா? ஆனால் போகுது, நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஏடிஎம்கேலையும் எவ்வளோ பேர் என்கிட்ட வந்து புலம்புனது உண்டு. இந்த மியூசிக் யூனிவர்சிட்டியில் நிறைய படித்து நல்ல தகுதியோடு இருக்க நிறைய பேருக்கு அங்கே விரிவுரையாளராக ஒரு பகுதி நேர வேலைக்கு கூட அங்கே கிடைக்கல. ஆனால் யாருக்கோ போஸ்டிங் போட்டாங்க, யாரோ அந்த பெரிய பொறுப்புகள்லாம் தமிழ்நாடு மியூசிக் யூனிவர்சிட்டியில் போய் உட்காந்தாங்க. அப்போ தான் உள்ள இதெல்லாம் விசாரிக்க போனப்போ தெரிஞ்சுது, ரொம்ப வேண்டியவரே அதிமுக அமைச்சர் இருந்தவர் இதெல்லாம் இது கவுண்டரில் வாங்குற மாதிரி சார், சில இதெல்லாம் இல்லாமல் பண்ண முடியாது சார், அது வாங்கலைன்னா அவங்களுக்கு அந்த வேலையோட மதிப்பு தெரியாது சார்னு ஒரு நியாயத்தை சொல்கிறாரு என்கிட்ட. எல்லாரும் வாங்குறாங்கன்னு நமக்கு தெரியும், அது இங்கேயும் தொடரும், இங்கேயும் நடக்கும். நீங்கள் புதுசாக வந்திருக்காங்கல்ல சின்ன சின்ன பசங்க அமைச்சராலாம், அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இதை கற்றுக் கொடுக்கறதுக்குன்னே அந்த துறையில் உதவியாளர்கள், பிஏ செக்ரட்டரிலாம் இருக்காங்கல்ல, அவங்களோட முழு நேர தொழிலே தானே சொல்லிக் கொடுப்பாங்க. சார் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் சார், உங்கள் பேர்லாம் வராது சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார்னுவாங்க. அப்படி தான் நடக்கும், நடக்க தொடங்கி இருக்குன்னு 1-2 இடங்கள்ல எனக்கு தெரியும். நிச்சயமாக நடக்கும்னு அங்கே இருக்க ஏற்கனவே உள்ளே இருக்க சிலரை வைத்தும் எனக்கு தெரியும். அதனால் இந்த பசங்க மாற்றம் வந்துருச்சு, தூய ஆட்சி வந்துருச்சு, ஊழல் ஒழிஞ்சிருச்சுலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நேற்று தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்சி கூட்டமைப்பினோட தலைவர்லாம் வந்து பேசுகிறது பார்க்கும்பொழுது ஒயிட் லைஸ்ன்னு சொல்லுவோம், அது உண்மைதான். ஆனால் அதில் ஒரு பொய் ஒழிஞ்சிருக்கும். அந்த ஒயிட் லைஸ் என்னன்னா, சிபிஎஸ்சிக்கு இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் லஞ்சமே கட்டலை, ஒரு பைசா கொடுக்காம எங்களுக்கு பள்ளியோட என்ஓசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது 2022 என்னவோ ஒன்றிய அரசு, மோடி கவர்மெண்ட் ஒன்று கொண்டு வந்துருச்சு. சிபிஎஸ்சி ஸ்கூலில் எல்லாரும் எல்லா இடத்துலையும் திறக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இருக்கிற உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட என்ஓசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்கூலை திறக்கிறதுக்குன்னு சொல்லிட்டாங்க. அது அப்போவே சட்டமாகி வந்துருச்சு. இப்போ வந்து அதை ஏதோ தாவேக அரசு தான் நீக்கின மாதிரி சொல்கிறாங்க. அதை நீக்கிற அதிகாரம் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு கிடையாது, ஒன்றிய அரசு தான் சொல்லணும், சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, முன்னாடி இது இருந்துச்சு. அப்போ 25 லட்சம் கட்டி என்ஓசி வாங்கின எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு தோழியே எனக்கு உண்டு, சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தினவங்க. ரொம்ப வைத்தறிச்சலாக இருந்துச்சு. என்னம்மா ஒரு என்ஓசி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வாங்குறதுக்கு 25 லட்சமா? ஆமாம் சார், ஏன் சார் கேட்குறீங்க அப்படின்னு. அது ஏன்னா அப்போ ஒன்றிய அரசு அப்படி ஒரு சட்டம் வச்சிருந்துச்சு. சிபிஎஸ்சி ஸ்கூல் ரெக்கக்னிஷன் நீங்கள் இங்கே வாங்கணும்னா லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கிளியரன்ஸ் வரணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அந்த என்ஓசியை கொடுக்கறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க அமைச்சர் மூலமாக இவங்க 25 லட்சம் ஒவ்வொருத்தர்ட்டையும் வாங்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தாங்க, ரொம்ப ஆடுறாங்க. ஸ்கூல்ஸும் திறக்க முடியல அவங்களுக்கு. சிபிஎஸ்சி வழியாக அவங்களுக்கு வேற திட்டம், எதிரி நண்பன் மாதிரி. அவங்களுக்கு சிபிஎஸ்சி நிறையா பெருகப்பட்டவனும் மும்மொழியை கொண்டு வரணும். இப்போ கொண்டு வந்துட்டாங்கல்ல, கம்பல்சரி ஆக்கிட்டாங்கல்ல, 8th 9th இது 3 லாங்குவேஜ் படிக்கணும்னு. அப்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ஓசி இனிமேல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வாங்க வேண்டாம். அப்போலேருந்து 3 வருஷமாக அது வாங்காமல் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி நேற்று வந்து ஒருத்தர் ஏதோ தாவேக்கா வந்து தான் அந்த என்ஓசி இல்லைன்னு ஆக்குன மாதிரி, அவங்க பாருங்கள் இனிமேல் ஸ்கூல்ஸுக்கு இந்த மாதிரி என்ஓசி வாங்குறதுக்கு லஞ்சமே கொடுக்க வேணாம்னு எங்கள் அண்ணன் ஆட்சியில் வந்துருச்சு கீழே இதுங்கெல்லாம் போட்டுக்கிட்டு தெரியுதுங்க. இதுங்களுக்கு அரசியலும் தெரியாது, ஒன்றையும் தெரிஞ்சிக்கவும் முயற்சி பண்ணாதுங்க. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி தூய ஆட்சின்லாம் ஒன்றும் பாசிபிள் இல்லை. சில இடங்களில் செய்ய முடியும், அதை திமுக அரசும் பண்ணிச்சு. நிறைய இடங்கள்ல எல்லாத்தையும் ஆன்லைனில் டிஜிட்டைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்களே, அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் சேங்ஷன்லேருந்து எல்லாமே ஆன்லைன் ஆச்சு. அதில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு துறையில் தானே இருக்கிறதுலே அதிகமான லஞ்சங்கள் கொடுக்கல் வாங்கல் இருந்தது. அதை எடுத்துட்டாங்கன்னா உண்மையாலுமே ஒரு பெரிய அரசு தான். இதை அரசு ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும்.
இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு போனால் அங்கே நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சொந்த வீடு நிலம் வாங்கினவங்களுக்கோ, கஷ்டப்பட்டு அங்கங்கே லோனை வாங்கி வீடு கட்ட போகிறவங்களுக்கோ தேவையில்லாத ஒரு வீணான தொகை எங்கன்னா பத்திரப்பதிவுத்துறையில். வெளியில் பத்திரம் எழுதுறவன்லேருந்து வாசலில் கதை தந்து ஐயா உள்ளே உட்காந்துருக்காங்கன்னு குமாஸ்தா உள்ளே அனுப்புகிறானே, அவன்லேருந்து எல்லார் மூலமாகவும் ஏஜென்ட் அந்த பணம் கொடுத்து தான் ஆகணும். ஆன்லைனில் அப்ரூவல் வந்துடும். அந்த அப்ரூவல் கொடுக்கறதுக்கு இங்கே நீங்கள் கொடுத்தா தான் நடக்கும். இப்பவும் கேளுங்க, இதை யாரும் வெளியில் ஆமான்னு கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொடுக்கறது சட்டப்படி குற்றம். அவன் மேல் நடவடிக்கை எடுத்தா கொடுத்தவங்க மேலேயும் குற்றம். இல்லை முன்னாடியே விஜிலன்ஸ்க்கு நான் கொடுக்க போறேன் வந்து பிடிச்சிக்கங்கன்னு சொல்றவங்க தப்பிச்சிடலாம். ஏற்கனவே கொடுத்தவங்க யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. ஆமா நான் கொடுக்கல இந்த அரசு வந்த பிறகு. கொடுக்காதவங்க வேணா சொல்ல முடியும், கொடுத்தவங்க ஒரு நாளும் சொல்ல முடியாது நான் கொடுத்தேன். இந்த உண்மைகள் ஒரு நாள் வெளியே வராது. முதல் 3 மாதம் இப்படி தான் இருக்கும், 6 மாதம் இருக்கும், 1 வருஷம் கழிச்சு பத்திரப்பதிவு துறையிலையும் ஆர்டிஓலையும் காசு போகிறது போய்கிட்டே இருக்கும். அன்றைக்கி ஒரு பையன் யங்ஸ்டர் 27-28 இயர்ஸ் கார் ஓட்டிட்டு தான் நான் கூட போயிட்டு இருக்கேன் ஒரு ப்ரோக்ராமுக்கு. என்னடா அப்படி ஓட்டுற உனக்கெல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தான்னு. சார் லைசன்ஸ்க்கெல்லாம் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கே போகல சார், நான் எனக்கு போய் அவங்களே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. எங்கள் ஆர்டிஓவில் நீங்கள் ஓட்டி காட்டி சில விதிகள் சொல்லுவாங்களே, 8 போடு திரும்ப யூ எடு இதெல்லாம் பண்ணி காட்டணும்ல. அது இல்லாமலே காசை கொடுத்து அவனே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். இதான் ஆர்டிஓவில் காலகாலமாக நடக்குது. நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. இது இன்னைக்கு போய் நேற்று பாருங்க 40 லட்சம் கைப்பற்றியிருக்காங்க எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ்லையும் போய் ரைட் பண்ணி. இது புதுசு இப்படி தான் இருக்கும். இது டிஎம்கே ஆட்சியிலையும் ரைட்ஸ் நடந்திருக்கு. அப்பப்போ 6 மாதத்துக்கு ஒரு முறை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு முறை போவாங்க. போகும்போதெல்லாம் பிடிப்படும் காசு. போகும்போதெல்லாம் பிடிப்படும். ஆனாலும் போயிட்டு தானே இருக்கு. அதுக்கு அதான ப்ரூஃப். போன முறை பிடிப்பட்டா அடுத்த தடவை போகும்போது 1 பைசா கிடைக்கூடாதுல்ல. எத்தனை முறை ரைட் பண்ணாலும் காசு ஏன் பிடிப்படுது? இது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஊழல்ன்றது அரசுல இல்லை, உங்ககிட்ட ஏன்ட்டே இருக்கு. அங்கே உட்காந்துருக்க அதிகாரிகள் யாரு? இப்போ பேசுறானுங்களே வாய்க்கிலேயே இனிமேல் ஊழல் இல்லைன்னு. பேசுறவனோட அப்பா தான் அங்கே அதிகாரியா உட்காந்துருப்பாரு. பேசுறவனோட அப்பா கிளர்க்கா உட்காந்துருப்பாரு, பியூனா உட்காந்துருப்பாரு. உங்க அம்மா தான் அங்கே காசு வாங்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் திருடுறவங்களும் பொதுமக்கள் தானே. எல்லாத்தையும் அமைச்சர் மட்டும் வாங்கி கொட்டிக்குவார் அப்படின்னு கீழே இருக்கவங்க எல்லாம் அமைச்சர் மாட்டி விட்டுருவாங்களே. அவங்களுக்கு பங்கு வரனால தானே ஊழல்ல எல்லாரும் போனே போறோம். நம்ம எல்லாரும் ஊழலை பண்ணிக்கிட்டு அண்ணன் ஊழல் ஒழிச்சுடான்னு நினைச்சா அது எவ்வளவு பெரிய கேணத்தனம். அது இதுதான் சிந்தனையற்ற கூட்டம்ன்றது. ஊழல்லாம் அப்படி ஒழிக்க முடியாது. நான் வேணா கிளீனா இருக்கலாம், அப்படி ஒவ்வொருத்தரும் இருக்க முடியுமா? எல்லாரும் இருந்துருவாங்களா?